அதாவது ஆபிரகாம் பிறப்பிலிருந்து பெரிய பணக்காரனா இருந்தான். ஆமென். அவளுக்கு அநேக ஆஸ்தி இருந்தது, நிறைய பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அவனுக்கு 75 வயதுகள் ஆனாலும் அவனுக்கு குழந்தை இல்லை. ஆமென். எல்லாமே ஒரு ஆசீர்வாதம், கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ள தெரியாது. ஆசீர்வாதம் என்பது ஒரு கண்ணாடி கிளாஸ் போல. கர்த்தர் ஒரு தடவை ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை தன் சாகும் வரைக்கும் அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதை கேர்லெஸ்ஸா சில நேரத்தில் அதை ரொம்ப பரவாயில்ல விடு, இன்னொரு ஆசீர்வாதம் நமக்கு வந்துடும், இன்னொரு வாட்டி நம்ம ஜெபம் பண்ணா ஆசீர்வதிச்சிருவார் கர்த்தர், இல்லை வேற எங்கன்னா போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வரலாம். இந்த எண்ணத்தோடு ஆசீர்வாதத்தை மட்டும் அப்படி பார்க்கவே கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை காப்பாற்றி கொள்ளுங்கள். பிளெஸிங்கை காப்பாத்திக்க தெரியணும் பாருங்க. நம்ம அடிக்கடி ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆசீர்வாதத்தை இழந்துட்டால் மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய மனிதர்களை பார்த்திருக்கிறேன். ஆரம்பத்தில் நல்ல கர்த்தரை ஆராதிப்பார்கள். 8 மணிக்கு ஆராதனை, 7:30 மணிக்கு ஆலயத்தில் உட்காருவார்கள். எந்த ஒரு ஆராதனையும் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, வேலைக்கிழமை வருவாங்க, வெள்ளிக்கிழமை வருவாங்க, எல்லா கிழமையிலும் சர்ச்சிலேயே இருப்பார்கள். ஆண்டவருடைய உண்மையை பார்க்கிறார். பார்த்து ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆராதனைக்கு சரியா வர மாட்டாங்க. ஆமென். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வேலைக்கிழமை கூட்டத்துக்கு வர மாட்டாங்க. ஏன் வர மாட்டாங்கன்னா, அவர்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து விட்டார்கள். இப்போ அவர்கள்கிட்ட பணம் இருக்கிறது. இப்போ உடம்பு சரியில்லைன்னா நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஒரு காலத்துல பணம் இல்லை, அவர்கள் தேவனை தேடினார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த பணம் தேவனை விட்டு பிரிக்கிறது. ஏழ்மையா இருக்கும் போது நாம் கர்த்தரை உண்மையா ஆராதித்தோம், பயபக்தியோடு ஆராதித்தோம், நேர்மையா ஆராதித்தோம். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிச்ச பிறகு ஒரு நல்ல நிலைமைக்கு நாம் வரும்போது நாம் கர்த்தரை மறந்து விடுகிறோம். அதிகாலை ஜெபம் கட்டு, ஆமா, உபவாச பிரேயர் கட்டு, ஆலயத்துக்கு போறது கட்டு, நம்ம வாழ்க்கையே வேற மாதிரி ஆகுது. கர்த்தர் பாப்பாரு. பைபிள் சொல்லுது, சவுலை தள்ளி தாவீதை உயர்த்தினார். ஆமென். சவுலை தள்ளி கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். அப்போ அநேக நாட்கள் போக போக நம்ம நல்லா இருக்கிற போதே தெரியும், திடீர்னு நம்ம வாழ்க்கையில பணம் இருந்தாலும் நமக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. என்னடா நம்ம யோசிக்கும், எல்லாமே இருக்குது, ஏன் இதெல்லாம் இல்லைன்னா நாம் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை எழுந்துக்கிறோம்னு அர்த்தம். எப்போ போச்சு ஆசீர்வாதம்? எப்போ ஈன்னு சீரியல் பார்த்து அன்னைக்கே போயிடுச்சு. எப்போ போச்சு? எப்போ முகுந்தா தேட்டரோ காலை வச்சியா அன்னைக்கு ஆசீர்வாதம் போச்சு. இன்னும் ஜாலியா இந்த ஜாலியெல்லாம் ஆரம்பத்தில் இருந்துச்சா? பிக்சருக்கு போறதுக்கு காசு இல்லாத போது சர்ச்சுக்கு கரெக்டா வந்தேன். இப்போ சினிமா போறதுக்கு காசு கையில வந்தோன்னா சினிமா தியேட்டருக்கு ஓடுது. எந்த காரணத்துக்கும் நம்ம வைராகத்தை இழக்க கூடாது. எவ்வளவு பெரிய பதிவு வந்தாலும்